ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க ரெசிபி வீடியோ பார்த்து. இதை ரொம்ப சேமியா ஆக்சுவலி வெறுமே சொல்லி ரொம்ப போரிங்காக இருக்குது, சாப்பிடவே பிடிக்காது. ஆக்சுவலி எனக்கும் ரவா உப்புமா சேமியா இதெல்லாம் பெருசாக இல்லை, பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிச்சடி பச்சடி அந்த மாதிரி வச்சு கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தாங்க இது. இது கிச்சடி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது என்ன சொல்கிறதுனா, இதை சம் கைண்ட் ஆஃப் சேமியா மாதிரி சேமியா தான். ஆனால் இது தேங்காய் பால் வச்சு செய்வாங்க. அது மட்டும்தாங்க இதில் இருக்க ஒரு கஷ்டமான இன்க்ரீடியன்ட். மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை, பட்டையில் சோம்பு, உளுந்து தேவையில்லை, பட்டையில் சோம்பு, வெங்காயம் நிறைய, தக்காளி கம்மியாக, பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்று நிறைய போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்கு அதை நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, நிறைய கேரட் எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் எவ்வளோத்துக்கு காமிச்சிருக்குன்னா 1/2 கிலோ 500 கிராம் 500 கிராமுக்கு 6 கிளாஸ் தண்ணி. அதாவது 1 கிளாஸ் தேங்காய் பால், 5 கிளாஸ் தண்ணி வாட்டர். நீங்கள் இப்போ 250 எடுத்திங்கன்னா 3 கிளாஸ் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் கோகோனட் மில்க் எடுத்துக்கலாம், 2 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 1 kg எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டபுள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க மெஷர்மெண்ட். நீங்கள் நல்லா காய் வதங்கினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துட்டு அந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு வெர்மசல்லியை போட்டுட்டோன்னா அவ்வளோதான். இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிடும். நம்ம கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். மஞ்சத்தூள் போட்டால் தான் இது வேறு டிஷ் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். அதுக்காக கொஞ்சமாக கலருக்கு எல்லோ கலர், அவ்வளோதான். இதே ரெசிப்பியை நீங்கள் அப்படியே இந்த இடத்துல தண்ணியை கட் பண்ணிவிட்டு சேமியா ரவை ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு எக்கை போட்டுட்டு அதை தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் வேறு லெவலாக இருக்குங்க. ஒரே இதில் நான் 2 ரெசிபி சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எக்கு சேர்க்கும் போது நீங்கள் பட்டை இலையை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது எக்கில் கொஞ்சம் கடிப்படும், அதில் அவாய்ட் பண்ணிக்கணும். இதில் கண்டிப்பாக நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சியை எவ்வளோ ஸ்மாஷ்டாக நைஸ் பண்ணி போட முடியுமோ அவ்வளோ ஸ்மாஷ்டாக போட்டுக்கணும். ஏன்னா இஞ்சியோட ஃப்ராக்ரன்ஸ் இதில் நல்லா இருக்கும். இது சேமியா இல்லை, இது ஒரு பிரியாணி மாதிரி அரோமாவாக நல்ல ஒரு நியூ டிஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும். ப்ளஸ் இதுக்கு ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன் தேங்காய் சட்னி தாங்க. ஸோ எந்த கஷ்டமே பட வேணாம். தேங்காய் பாலுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் தேங்காவை கூட சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். கூட திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சட்டுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா சூப்பராக யம்மியாக டெலிஷியஸாக ஒரு டிஷ் பண்ணலாம். கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், ஏன்னா இது கிராமத்தில் ஷூட் பண்ணது. ப்ளஸ் கொஞ்சம் அவசரமாக நாங்கள் இவ்வளோ மாசாக பண்ணும் போதே நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கிட்ட செய்யணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலுங்கிறனால மதியமும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். மெயின் நோட் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் போடணும். தேங்காய் பாலுங்கிறனால யோசிக்க வேண்டாம். ரொம்ப நீங்கள் 7 கிளாஸ் 8 கிளாஸ் கிட்ட வச்சிங்கன்னா குழஞ்சிரும். நீங்கள் இன்னுமே பொலன்னு வேணும்னா 5 கிளாஸ் போதும். இது 5.5 கிளாஸ் போதும். பட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதை சுருள விடணும். இன்னுமே பொலன்னு வேணும்னா 5.5 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். முக்கியமான விஷயம், ஃப்ரண்ட்டில் சேர்த்துருந்தது ஆயில் மட்டும் கிடையாது, அதோட கீ சேர்த்துருக்கு. ஃபைனலாகவும் கொஞ்சம் கீ சேர்த்திங்கன்னா ஆசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரமாக இந்த டிஷ்ஷோட பேரை நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி இது சேமியா பாத். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, சாரி. பட் இதோட ஆத்தென்டிக் டேஸ்ட் யம்மியாக இருக்கும். ஸோ இந்த மெஸ்ஸினஸ் கொஞ்சம் ஷேக்கி, ஏன்னா அங்கே என்னோட
இது அத்தை தான் பண்ணாங்க. ரொம்ப ஸ்பீடாக பண்ணாங்க. அவங்கள நான் பொறுமையாக காமிச்சு போடுங்கன்னு சொன்னக்கே வந்து இதுவாகிடுச்சு. அவங்க டக்கு டக்குன்னு அவங்க குக்கிங் ஸ்டைலில் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டாப் பண்ணி கொஞ்சமாக எடுத்தேன். எங்கள் அம்மா, அத்தை, பெரியம்மா அவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃப்ளோவில் போய் நம்ம ரெசிப்பியை மட்டும் வாங்கிக்கணும், அதோட உள் டேஸ்ட்டை மட்டும் நம்ம வாங்கிக்கணும். க்ளீன்னஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை அப்படியே நான் ரீக்ரியேட் பண்ணலாம், இருந்தாலும் அவங்க டேஸ்ட்டு எனக்கு வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இது வந்து கொஞ்சம் குழஞ்சாப்பில் இருக்குல்ல, நீங்கள் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே கூட எடுக்கலாம், லேட்டராகவும் எடுக்கலாம்.